ஹாய் மக்களே, எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மீ சேனல் ரெக்ஸ் வியூ. இன்றைக்கி நம்ம ஒரு ஃபலூடா ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஒரு பர்ஃபெக்டான ஒரு ஃபலூடா ரெசிபி நம்ம வீட்டிலேயே எப்படி சிம்பிளாக பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இதுக்கு என்னெல்லாம் இன்க்ரீடியன்ஸ்லாம் வேணும்னு பார்த்துடலாம், வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம சப்ஜா சீடு நல்லா ஊற வைக்க போகிறோம். இதுக்கு ஒரு பவுலில் தண்ணி எடுத்துக்கோங்க. தேவையான சப்ஜா சீடு ஆட் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் நேரம் ஊறட்டும். இந்த சப்ஜா சீட் நம்ம நார்மலாக ஒரு லெமன் ஜூஸ்னாலும் சரி, எந்த ஒரு ஜூஸஸோ இல்லை புட்டிங் இல்லாட்டி எந்த பிவரேஜஸ் நம்ம சேர்த்தாலும் இதை நம்ம ஆட் பண்ணிக்கிட்டால் நான் ரொம்ப குளிர்ச்சி, நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. அடுத்தது அகர் சைனா கிளாஸ் இல்லாட்டின்னு நம்ம கடல் பாசின்னு சொல்லுவாங்க. ஸோ இதை வச்சு தான் நம்ம அது பண்ண போகிறோம். இதுக்கு நம்ம ஒரு பவுலில் நல்லா வெந்நீரை நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நம்ம அகர் ஆட் பண்ணிக்கலாம். இதுவும் நிறைய புட்டிங் டெசர்ட்ஸ்க்கெலாம் யூஸ் பண்ணுற ரெசிபி தான். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது குட்டி குட்டியாக நம்ம சாப் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கலாம், இல்லை அதை அப்படியேவும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஒரு பேக்கெட்டில் இருக்கிற பாதி தான் ஆட் பண்ணியிருக்கிறேன். இதுக்கு தேவையான சுகர் மட்டும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மெல்ட் ஆகிற வரைக்கும் நல்லா பாயில் பண்ணி விட்டுருங்க. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம இறக்கிக்கலாம். இப்போ நான் ரோஸ் எசன்ஸ் மட்டும் ஆட் பண்ணியிருக்கிறேன். இதுலேயே நம்ம ஜூஸஸ் எல்லாம் மிக்ஸ் பண்ணி நம்ம பண்ணிக்கலாம். ஃபலூடா ரெசிபிக்கு ரொம்ப கலர்ஃபுல்லாக ஜெல்லிஸ் ட்ரை பண்ணி தான் பண்ணியிருப்பாங்க. நான் இன்றைக்கி ஒரே ஒரு எசன்ஸ் மட்டும் தான் ஆட் பண்ணியிருக்கிறேன். இன்னொரு இதில் நல்லா ட்ரையான ரோஸ் பெட்டல்ஸ் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். நல்ல ஒரு ஆத்தென்டிக் ஃப்ளேவர் கொடுக்கும். இதை அப்படியே நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கலாம், இல்லாட்டி நம்ம ஏதாவது ஒரு மோல்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ஃப்ரீஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ மோலில் மாற்றி நம்ம எடுத்துக்கும் போது நம்ம அப்படியே மார்க்கெட்டில் வாங்குகிற ஜெல்லி மாதிரி இருக்கும். ஸோ எல்லா குழந்தைங்களுக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஃபைனலாக நம்ம ரோஸ் பெட்டல்ஸை இதை ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது நம்ம யூஸ்வலாக பண்ணுற ஒரு ரோஸ் மில்க் தான். நல்ல சில்டு மில்க் ஒரு 150 ml எடுத்துருக்கிறேன். இதுக்கு தேவையான சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ரோஸ் எசன்ஸ் தான் ஆட் பண்ணியிருக்கேன். அது கொஞ்சம் ட்ராப்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. ஐஸ் டியூப்ஸ் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கிறேன். இதுக்கு தேவையான சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக நம்ம ரோஸ் பெட்டல்ஸை ஃபுல்லாக இது பண்ணிக்கலாம். நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். நல்லா சுகர் மெல்ட் ஆகிறது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் ரோஸ் எசன்ஸ் ரொம்ப மைல்டாக தான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா ஃப்ரீஸ் ஆனதுக்கப்புறம் அப்படியே ஒரு ஜெல்லி மாதிரி இருக்கும். இதுவே ஒரு தனியாக நம்ம ரெசிபியாக இன்க்ளூட் பண்ணிக்கலாம். இந்த ஃபலூடாக்கு இது நம்ம குட்டி குட்டியாக நல்லா சாப் பண்ணி க்யூப் ஷேப்பில் தான் போட போகிறோம். இந்த ஜெல்லி குட்டி குட்டியாக சாப் பண்ணி ஆட் பண்ணியிருக்கிறேன். ஸோ இந்த ஜெல்லி எதுவுமே பண்ணாமல் சிம்பிளாக பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம டூட்டி ஃப்ரூட்டி மட்டும் ஆட் பண்ணிவிட்டு கூட நம்ம பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம ஊற வச்சுருக்கிற இந்த சப்ஜா விதைகளை ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் சேமியா நல்லா பாயில் பண்ணி எடுத்துக்கோங்க. அது ஒரு 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ட்ரெடிஷ்னல் ஃபலூடா ரெசிபிக்கு இந்த சேமியா இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க. அப்புறமா நம்ம ரோஸ் மில்க் ஆட் பண்ணிக்கலாம். இதே சேம் ப்ராசஸை ரிப்பீட் பண்ணிக்கலாம். ஐஸ் க்யூப்ஸ் ஏதாவது ஆட் பண்ணிக்கோங்க, எந்த ஃப்ளேவர்னாலும் ஓகே. அண்ட் கார்னிஷிங்க்கு நிறைய நட்ஸ் ஆட் பண்ணி சர்வ் பண்ணுங்கள். நல்லா சில்டாக சர்வ் பண்ணும்போது ரொம்ப சூப்பராக டேஸ்டியாக இருக்கும் அண்ட் யம்மியாக இருக்கும். அண்ட் வெளியில் எங்கேயும் நம்ம மார்க்கெட்டில் எதுவும் கடையில் வாங்க தேவை இருக்காது. நம்ம வீட்லேயே ஒரு சிம்பிளாக ஒரு ஃபலூடா ரெடி பண்ணிடலாம்.
இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட் எனக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ட்ரை பண்ணிங்கன்னா உங்களை இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து உங்களோட ஃபோட்டோஸ் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ண மறக்காதீங்க. இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். Until then, bye from Reks View. Thanks for watching.